மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்ட மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்ட குணமதிலே மாறாட்ட குவலயம்தான் இணைவது போ. குவலயம்தான் இணைவது போ. யாரிடம் செல்வோம் இறைவா. வாழ்வுதரு வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. நன்றி சுவாமி. ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போக முடியும்? ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதான் ஆண்டவரே எல்லா வார்த்தைகளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மிடத்திலே உள்ளது சுவாமி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற ஆண்டவரே அந்த வாக்கியத்தின்படி சுவாமி தேவனே, அது ஜீவனுள்ள சத்தியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை உருவாக்குகிறது, எங்களை கட்டி எழுப்புகிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துகிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எங்களை முன்கொண்டு செல்லுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, அதற்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டு காரியங்கள் செய்திடுவார் உன் பலியாய். திகிலூட்டு
காரியங்கள் செய்திடுவார். உன்படியாய் கரை சேர்ந்திடுவாய். கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய். என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க ஸ்திரப்படுவாய். கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் ஸ்திரப்படுவாய். கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகுலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்ந்திடுவாய். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை நடப்பிக்கிறவர். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீகமான வல்லமை, உம்முடைய தெய்வீகமான கிருபை இந்த தேவ மனுஷனோடும் அவருடைய குடும்பத்தோடும் நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, ஊழியக்காரர்களாய் நாங்கள் சேர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கும், ஆண்டவரே, அவருடைய இந்த மரண நாளிலே அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறுவதற்கும் எங்களுக்கு ஒரு கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் உம்முடைய தெய்வீகமான கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆண்டவரே, தேவ மனிதனுடைய மரணம் என்னை தொட்டது, என் வாழ்க்கையை தொட்டது, என் ஜீவியங்களை தொட்டது என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, without your presence we cannot do anything. Jesus, we are nothing, we are helpless. Lord, ஆண்டவரே, நீர் கிருபை அளியும். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அடையாளங்களை செய்கிறவர். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த மாலை பொழுதிலே போதகர் சாமுடைய இந்த மரண ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற உங்கள் யாவரையுமாக நான் அன்போடு வரவேற்கிறேன். இது எங்களுடைய தகப்பனாருடைய நாங்கள் தகப்பனாரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம். போதகர் சாமோடு நான் 14 வருஷங்கள் பயணம் செய்கிறேன். திடீரென ஒரு நாள் அவரோடு கூட நான் வந்து அவரோட ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டேன். அன்றைய நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும், அவரோ அவருடைய மனைவியோ என்னையோ என்னுடைய குடும்பத்தையோ ஒரு வார்த்தை தானும் நாங்கள் துக்கம் படும் அளவாய்
பேசியதில்லை. ஒரு வார்த்தை தானும் நான் துக்கப்படவோ அல்லது என் மனைவி துக்கப்படவோ என் பிள்ளைகள் துக்கப்படவோ ஒரு வார்த்தை தானும் அவர்கள் இருவரும் பேசியதில்லை. ஆண்டவர் அந்த மனிதனோடு இருந்ததை நான் ருசித்தேன், ரசித்தேன். அவருடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே அவரை ரசிப்பதற்கும் அவரோட கூட பயணம் செய்வதற்கும் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக இன்றும் தினமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி சவால்? எல்லாருக்கும் நிறைய வேலை செய்தார் என்று சொல்லுவதற்கு இலகுவாயிருக்கிற வேலையிலேயே அவர் எப்படி தேவனோட சஞ்சரித்தார், அவர் எப்படி தேவனோட சஞ்சரித்தார், அவர் எப்படி ஆண்டவரோடு பேசினார், அவர் ஆண்டவரோடு எப்படி உறவாடினார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கைக்கு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். நான் 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார், அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறது போல போதகரோடு இருந்ததை என் கண்கள் கண்டது, என் கண்கள் கண்டது. அன்பார்ந்தவர்களே, அவர் ஒரு சிநேகிதனைப் போல ஆண்டவரை நேசித்ததையும் ஆண்டவர் ஒரு சிநேகிதனைப் போல அவரை நேசித்ததையும் என் கண்களால் கண்டு உணர்ந்தேன். வேதாகமத்திலே யோவானுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். இங்கே லாசருனுடைய கதை சொல்லப்படுகிறது. லாசருவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீர் சிநேகிக்கிறவன், இஸ் யுவர் ஃப்ரெண்ட், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். இங்கே 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். இந்த 2 இடங்கள்லையும் த ஃப்ரெண்ட் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவோடு கூட ஒரு நல்ல நண்பராக பாஸ்டர் இருந்ததை எப்பொழுதுமே எனக்கு உணர முடியும். எல்லா நாட்களிலும் எவ்ரிடே 5 to 6 அவர் தனியாக இருந்து ஜெபம் பண்ணுவார். சர்ச்சில் 4 மணிக்கு வந்துடுவார், யாருமே இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் தனியாக இருந்து ஆண்டவரோட ஒரு போராட்டத்தை போராடுவார், அந்நிய பாஷையிலே பேசுவார். அவருக்கு அந்நிய பாஷை பேசுகிறவங்க நல்லா பிடிக்கும். ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிற பொழுது அங்கே ஒரு அபிஷேகம், அங்கே ஒரு பலன், அங்கே ஒரு கிருபை, அங்கே ஒரு இரக்கங்கள் இருக்கிறதை பார்ப்பேன். எனக்கு தெரியல, அவருடைய பிள்ளைகளோட பாஸ்டர் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே வரும்பொழுது என்னுடைய முதல் மகளுடைய வயசு 12, 13, 2வது மகனுடைய வயசு ஒரு 5, 6 இருக்கும். கடைசி மகனுடைய வயசு ஒரு 4 இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ற விரும்புகிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா பிறந்த நாளைக்கும் அவர் வந்திருக்கிறார். என்னுடைய மகன் 2வது மகன் எப்பவுமே பாஸ்டர் பிறந்த நாளைக்கு வர்றத மிச்ச விருப்பப்படுவான். ஏன்னா பாஸ்டர் ஆர் யூ கமிங், எஸ் 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 ஐ அம் கமிங் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், பாஸ்டர் வந்தா நல்லா சின்னதாக மடிச்சு ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு. அந்த பணம் அந்த குழந்தைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்ப சொல்லுவார் அவரு, இஸ் மை ஃப்ரெண்ட், பாஸ்டர் இஸ் மை ஃப்ரெண்ட். அப்ப பாஸ்டர் சொல்லுவாரு, ஓ இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். இப்படி அநேக உதவிகளை மனிதர்களுக்கு செய்ததை என் கண்கள் பார்த்தது. இந்த காலை வேளையில், இந்த மாலை பொழுதுல உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இயேசுவானவர்
இயேசுவானவர் பாஸ்டரோட ஒரு நல்ல நண்பனை போல அவர்கள் பேசிக்கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். எதற்குமே அவர் பயப்பட மாட்டாரு. எதற்குமே பயப்பட மாட்டாரு. we will pray, God will do something பாரு. ஆண்டவர் என்னமா செய்வாரு? நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்க எப்பவுமே ஒரு குறைவும் வந்ததை நான் கண்டதில்லை. ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசுவோடு ஒரு நல்ல நண்பனை போல இருந்திருக்கிறார். நான் பல நேரங்களில் அவங்கள்ட்ட வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த நேரங்களில் பிள்ளைகள் கால் பண்ணுவார்கள் வெளிநாட்டில் இருந்து. எடுத்தால் ஒரு 2 வார்த்தை 2-3 வார்த்தை பேசிட்டு இருந்தாங்க, உங்கள் அம்மாவோட பேசுங்க. ஆனால் நான் பார்த்துருக்கிறேன், அவர் அந்நிய பாஷையில் பேசுகிற பொழுது பல மணித்தியாலங்கள் பேசுவார். ஆண்டவரோட பேசும் பொழுது பல மணித்தியாலங்கள் பேசுவார். அதனால தான் அவருடைய மரணம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரோட எங்களை இன்னும் நெருக்குகிறது. இன்னுமாய் நாங்கள் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, ஆண்டவரோட பேசுவதற்கு, ஆண்டவரோட வாழ்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். முதலாவது விஷயம், அவர் இயேசுவின் நண்பராக இருந்தார். இரண்டாவது விஷயம், இஸ் கேர்ஸ் ஃபார் எவ்ரிபாடி. என்ன, எல்லாரையும் குறித்தும் கவனிப்பாக இருக்கிறார். அவர் யாரை குறித்தும் அவர் கவனிக்கிறார். அவர் யாரை குறித்தும் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வாஞ்சியாயிருப்பார். நாங்கள் 10 கேட்டால் அவர் குறைஞ்சது 5ஆவது கொடுக்காமல் எங்களை அனுப்பியதே கிடையாது. அது ஊழியமாக இருக்கலாம், சொந்த வாழ்க்கைக்காக இருக்கலாம். எதற்காக நாங்கள் போகிறோமோ அவர் ஏதாகிலும் கொடுக்கிறார், ஏதாகிலும் கொடுப்பார். மற்றவர்களை குறித்த அக்கறை அவருக்கு இருந்தது. நம்ம வாழ்க்கையில் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிற பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் மற்றவர்களை நாங்கள் மற்றவர்களை ஆதரிக்கிறோமா, மற்றவர்களை கனம் பண்ணுகிறோமா, அவர்களுடைய தேவைகளிலே நாங்கள் ஒரு பங்காளிகளாக இருக்கிறோமா? நாங்கள் இந்த பேப்பரில் பார்த்தேன், நேற்று அந்த பேப்பரில் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் 1000 வீடுகள் கட்டியிருக்கிறாரு, 1100 போட்கள் கொடுத்துருக்கிறாரு, இலங்கையில் பல இடங்களில் கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் சொன்னார், எல்லாருக்கும் பாஸ்டர் சாம் போட் கொடுத்தாரு. என்ன, எல்லாருக்கும் போட் கொடுத்தாரு, எல்லாருக்கும் என்ஜின் கொடுத்தாரு, ஆனால் எனக்கு மட்டும் 1 தான் கொடுத்தாராம். அந்த 1 லட்சக்கணக்கு, ஒரு போட் ஒரு என்ஜின், நான் நினைக்கிறேன் அது லேக்ஸ் கணக்கில் தான் வரும். சில நேரங்களில் மனிதர்கள் அப்படி குறை சொல்லுகிற நேரங்களில் கூட அவர் அதை பார்க்கிறதே இல்லை. வேதாகமத்தில் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனம். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது இப்படி: தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். தயவு அவருக்கு இருந்ததினாலே அவர் தன் ஆத்துமாவுக்கு நன்மையை செய்து கொண்டார். தன் ஆத்துமாவுக்கு நன்மையை செய்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, எல்லா ஊழியக்காரர்களையும் அவர் கற்றுக் கொடுக்கிறது லேஸ் இல்லை. வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி அவர்கள் கற்று அந்த கல்வியை கற்று வெளியே வரும்பொழுது குறைந்தது 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவழியும். அவர் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் அவ்வளவையும் செலவழித்து படிக்க வைக்கிறார். ஏன்னா, why we are working for God. அவர் சொல்லுவது எப்போதுமே, நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். இன்னைக்கு அவர் இல்லாட்டியும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு வார்த்தை. அவர் எப்போவுமே வேலைகள் செய்யும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்பொழுதுமே அவர் வேலைகள் செய்யும் பொழுது இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், இவருக்கு பின்னாக யார் செய்வார் என்று கேட்டிருக்கிறார்கள்.
ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது இந்த நொதர்ன் ரீஜன் இல்லாட்டி ஜஃப்னா ரீஜன்லே எங்களுடைய யாழ்ப்பாண மானிப்பாய் சர்ச்சு கீழாக தான் 40-50 போதகர்கள் இருக்கிறார்கள். வேற எங்கேயுமே கிடையாது. 40 தொடக்கம் 50 60 சபைகளுக்கு மேலாக இருக்கிறது. அது எப்படி? இஃப் யூ ஹேவ் விஷன், ஒரு தரிசனம் உள்ள மனிதனிடத்தில் எல்லாம் வந்து சேரும். பாஸ்டர் சாமுக்கு தரிசனம் இருந்ததினாலே எல்லா காரியங்களும் வந்து சேர்ந்தன, எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. ஆனபடினால்தான் அவருக்குள்ளாக மற்றவர்களை குறித்து எப்பொழுதுமே கரிசனை, தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கலைக்கிறான். ஆகவே தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிற மனிதராக அவர் வாழ்ந்ததை நான் பார்த்தேன். ஒன்று, for the first thing is is friend of Jesus. அவர் இயேசுவின் நண்பனாக இருந்தார். ரெண்டாவது தான், மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக மட்டுமே நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் 14 வருஷம் அவரோட நான் பயணம் செஞ்சேன். அந்த 14 வருஷங்களில் அதிகமாக நெருக்கமான பயணங்கள் செஞ்சுருக்கிறேன். நான் இருந்த எந்த வீட்டுக்கும் அவர் வராமல் இருந்ததே கிடையாது. ஒரு நாள் என்னுடைய வைஃபையும் கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு அவர் என்னோட பேசிக்கொண்டிருக்கையில் சொன்னார், அருண் தவராஜ், உனக்கு இங்கே யாருமே கிடையாது, அதனால பேங்க்கில் கொஞ்சம் காசு போட்டு வைக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், ஓகே பாஸ்டர். என்னுடைய மகளுடைய திருமணம் நடக்கும் பொழுது அவருக்கு கொரோனா நாங்கள்லாம் எங்களுக்கு அவருக்கு கொரோனாவும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் ஜெபம் பண்ணி முடியும் பொழுது அவர் கேட்டார், உன்னிடத்துல இருந்த உனக்கு இருக்கிற வாகனத்தை வித்துரு, ஏன்னா மகளுடைய திருமணத்துக்கு தேவை. அந்த பதட்டம் அவருக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. நான் போய் ரகசியமாக சொன்னேன், பாஸ்டர், I have some money, don't worry about that. என்கிட்ட பணம் கொஞ்சம் இருக்குதான்னு பாஸ்டர், பயப்படாதீங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, அன்றையில் இருந்து தான் அவர் அதை கேட்கறத நிப்பாட்டினாரு. அந்த திருமணம் நடக்கிற வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருந்தார். எப்படிங்க, தன்னுடைய தகப்பன் கூட பார்க்காத விஷயத்தை, தன்னுடைய தாய் கூட பார்க்காத விஷயத்தை, தன்னுடைய உறவுகள் கூட பார்க்காத விஷயத்தை ஒரு ஊழியக்காரன் பார்க்கிறார் என்றால் அவருக்குள்ளாக இயேசு ஜீவிக்கிறார் அல்லவா? அவருக்குள்ளாக இயேசு ஜீவிக்கிறார். ஆகவே உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அவர் நன்மை செய்ய எப்பொழுதுமே தயங்கினது கிடையாது. மனிதர்கள் அவருக்கு விரோதமாய் பேசிய பொழுது கூட அவர்களுக்கு விரோதமாய் அவர் ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, முதலாவது தான் அவர் இயேசுவின் நண்பனாக இருந்தார். இரண்டாவது காரியம், அவர் மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் அக்கறை உள்ளவராக இருந்தார். மூன்றாவது காரியம், நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், பாஸ்டர் சாம் இறந்துட்டாரு, நாங்கள் வேணா இந்த பில்டிங்கில் ஒரு பெரிய எழுத்துல சாம் ராஜசூரிய, த ஃபவுண்டர் ஆஃப் சாம் ராஜசூரியர்னு போடுவோமா? நம்ம யோசிக்கலாம். சில நேரங்களில் நம்ம ஆலயங்களில் இவர் இத்தனை வருஷம், 10 வருஷம், 40 வருஷம் ஊழியம் செய்தார் என்று நாங்கள் எழுதுவோமா? எத்தனை பேனர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. போதகர் சாம், அவருக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துகிறோம், எங்களுடைய கவலைகளை நாங்கள் தெரிவிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை செலுத்துகிறோம் என்று நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா ஒரு அழகான விஷயம்? இந்த தேவ மனிதன் எங்கள் உள்ளங்களிலே வாழ்கிறார். சந்ததிகளாக பல சந்ததிகள் வரைக்கும் அவர் நம்முடைய உள்ளத்தில் வாழ்வார். அது மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அது மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக விஷயத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். பல தலைமுறைகள். சாம் ராஜசூரியர் என்று ஒருவர் வாழ்ந்தார். அவர் இயேசுவோடு வாழ்ந்தார். லைக்
மெத்துசாலாவை போல அவர் இயேசுவோடே வாழ்ந்தார் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதனை குறித்து பேச வேண்டும் என்றா எனக்கு முழு நாளும் கூட பேசுவேனா? முழு நாளும் பேசுவேன். மூன்றாவது விஷயம்தான், நாம் எல்லாரும் எழுதி வைப்போம்னு யோசிக்கிறோம். நாம் எல்லாரும் உறுதி எழுதி வைப்போம்னு யோசிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சுவரில் அவருடைய பேரை எழுதி வைப்போம் என்று யோசிக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, ஆபேல் மரித்தும் பேசுகிறான். பாருங்க, எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது. ஆபேல் என்கிற மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், அவன் மரித்தாலும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறான் ஜனங்களோட. அவன் மரித்துட்டான், ஆனால் அவன் இன்னைக்கும் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறான். ஆபேலை நம்மளால் மறக்க முடியாது, அவனுடைய விசுவாசத்தை மறக்க முடியாது. நாம ஆபேலுடைய விசுவாசத்தை எப்போ மறப்போம்? பாருங்கள், நான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்புறம் சொல்லுகிறாரு, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் பேசுகிறான். அவன் மரித்தும் பேசுகிறான். சாம் ராஜசூரியர் என்பவர் மரித்தும் பேசுகிறார். இன்னைக்கு எவ்வளவு சோஷியல் மீடியா எல்லாம் எடுத்தா இந்த ஒரு கிழமையா அவருடைய பெயர்களே போகிறது. அவருடைய பேர் எல்லா இடங்கள்லையும் சாம் ராஜசூரியர் என்கிறவர் மரித்திட்டார். ஆனால் அவருடைய விஷன் மரிக்கல. the vision is there. என்ன உங்களுக்கு தெரியுமா? இஸ் a church planter. அவர் ஒரு சர்ச் பிளான்டர். 60 சர்ச்சுகளுக்கு மேலே கட்டியிருக்கிறாரு. அது அப்படியே நின்று போகுமா? பல சர்ச்சுகள் உருவாகும். இப்போ 5000 இருந்தா அது 10,000 மல்டிப்ளை ஆகும், அது 15,000 மல்டிப்ளை ஆகும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய மக்கள் எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்கிறார்கள். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அந்த தரிசனத்தை கொண்டு இப்போ எல்லா விசுவாசிகளையும் நாங்கள் சபை ஸ்தாபகர்களாக மாற்றுகிறோம். எல்லா விசுவாசிகளையும் ஊழியத்திற்காக அழைக்கிறோம். ஏன்? அந்த ஒரு மனிதன் எங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம் எல்லாருக்குள்ளாகவும் பற்றி எரிய போகிறது. ஆகவே முதலாவது விஷயம், இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். ரெண்டாவது விஷயம், அவர் எல்லார் மேலேயும் கரிசனையோடு இருந்தார். அவர் வாழ்க்கையில் யாருக்கு தெரியாத ஆக்கள் கூட, பாஸ்டர் எங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது, பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்கண்ணா, எத்தனை வேணும்னு கேட்பாரு. 100 கொடுங்கண்ணா, ஓகே தாரேன்னு சொல்லாமல் 50 அனுப்பி விட்டுருவார். The third one is, அவர் இறந்துட்டாரு, ஆனால் அவர் வாழ்கிறார். அவர் மரித்து விட்டார், ஆனால் வாழ்கிறார். நான் எப்பவுமே சொல்றது, அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நான் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கிறேன். இப்போ பல வருஷங்களுக்கு முன்னால் அவர்களுடைய குடும்பம் அக்னியை போல ஒரு காலத்தில் ஜொலிக்கும். அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கும். நமக்கு தெரியாது, சில நேரங்களில் நானே மரித்து போவேன். ஏன்னா அவருடைய ஏக்கம், தாகம், பசி எல்லாம் அவருடைய குடும்பம் ஊழியத்திற்காக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை. அந்த வாஞ்சை நிறைவேறலன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் அது நிறைவேறிவிட்டது என்று அவர் விசுவாசித்தார். ஆகவே இந்த குடும்பங்களில் இருந்து கர்த்தர் அநேகரை தேர்ந்தெடுப்பார். நீங்கள் வேணா உலகம் பூராவும் எங்கே இருக்கலாம், அந்த உலகத்தில் கர்த்தர் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகித்து, த டபுள் போர்ஷன் ஆஃப் த அனாயிண்டிங், இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் பல ஜாதிகளுக்கு ஊழியம் செய்வார்கள். ஆகவே சாம் ராஜசூரியர் என்கிற நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், பனை மரம் சாய்ந்ததாம். பனை மரமா அது அபிஷேக மரம்.
அது அபிஷேக மரம், அது சாயாது. அது சரித்திரமாய் போகும். அது சரித்திரமாய் போகும். ஆகவே உங்களுக்குள்ளாக ஒரு பலத்த விசுவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பலத்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் கவலைப்படுகிற ஒரு நேரம் கிடையாது இது. இந்த உங்களுக்கு தெரியுமா, ஒரு விதை போடுகிற பொழுது, ஒரு விதையை போட நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மாமரத்து விதையை நீங்கள் போட்டால் அந்த மரத்தின் விதை செத்து போகும். செத்த பிற்பாடுதான் அது முளைத்து பல கனிகளை கொடுக்கும். இந்த மரமும் அப்படிப்பட்டது தான், பல கனிகளை கொடுக்கும். நான் விசுவாசிக்கிறேன், பல மெகா சர்ச்சுகளை பல ஊழியக்காரர்கள் உருவாக்குவார்கள். பல பிள்ளைகள் ஊழியம் செய்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, இவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகம் பூராகவும் இருக்கிறாங்க. அந்த உலகம் பூராகவும் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆகவே நமக்குள்ளாக ஒரு பலத்த விசுவாசத்தை ஏற்படுத்திக் கொள்வோம், ஒரு பலத்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். அவர் ஒரு நல்ல நண்பனாக இயேசுவோடு இருந்தார். மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தார். அவர் மரித்தும் பேசுகிறார். ஆகவே இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து எங்களுடைய தேவ மனிதன் மரித்தும் பேச போகிறார். அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பை கட்டளையிட போடுகிறார். நம்பிக்கையை கட்டளையிட போகிறார். தேவனுடைய பலன் அவருடைய பரம்பரைக்குள்ளாய் கடந்து போக போகிறது. தேவனுடைய வல்லமை அவருடைய ஊழியக்காரர்களுக்குள்ளாய் கடந்து போக போகிறது. நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் எல்லாருமாக நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சற்று நேரம் நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆட்பரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Lord, we thank you, Jesus. Without your presence, we cannot do anything, Jesus. Lord, I got pastor's family, Lord. Under your precious hand, Lord, bless them. Bless them, Lord, abundantly in the name of Jesus. You are the one who can guide them, Lord. Bless them, Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென்.
தயவு செய்து அமருங்கள். இந்த நேரத்தில் பாச எங்களோடு இருக்கிறார். அவரை நான் அழைக்க போகிறதில்ல, ஏன்னா அவர் இவர்களுடைய உறவாக இருக்கிறார். நான் பாஸ்டர் ரோயை அழைக்கிறேன். தயவு செய்து வந்து இவர்களுடைய குடும்பத்திற்காக, இந்த பரம்பரைக்காக ஜெபிக்கும்படியாக, கர்த்தர் மகிமையான காரியங்களை அந்த பரம்பரையிலே செய்யும்படியாக ப்ளீஸ் கம் பாஸ்டர், செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யூ கம் ப்ளீஸ். ஜெபம் பண்ண கடவோம். நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் அமரலாம், எழுந்திருக்க முடியும் என்றால் எழுந்திருங்கள். கிருபையின் தேவனே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பாஸ்டருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டருடைய குடும்பம் உம்முடைய குடும்பம், உம்முடைய குடும்பம் பாஸ்டருடைய குடும்பம். இது மற்றும் வழிநடத்தினீர் இம்மானுவேலே, தொடர்ந்து இவர்களை வழிநடத்தும். இது மற்றும் இவர்களை போஷித்தீர், தொடர்ந்து இவர்களை போஷித்தள்ளும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்ற காரியத்தை, அந்த வசனத்தை இவருடைய குடும்பத்திலே நாங்கள் கண்டிருக்கிறோம். தகப்பனார் விட்டு சென்ற காரியத்தை குடும்பம் தொடர்ந்து செய்து வெற்றியிலிருந்து வெற்றிக்கும், ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கும், பரிசுத்திலிருந்து பரிசுத்தத்துக்கும் செல்ல கிருபை கொடுங்க. குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறதினால் உமக்கு நன்றி. அந்த அழைப்பை நிறைவேற்றுகின்ற காலமும் வந்திருக்கின்றது. அதனால் ஆண்டவரே, அவர்களுக்கு திறக்க வேண்டிய வழிகளை திறந்து முழு குடும்பத்தையும் பாதுகாத்து, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.